ஓட்டர் ஐடி கார்டில் அட்ரஸ் எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். நான் சொல்கிற ஒரு 3 ஸ்டெப்பை வச்சு தெளிவாக நீங்கள் அட்ரஸை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே போய்ட்டு அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டில் இருந்தே மொபைலை வச்சு நீங்கள் ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஆனால் அம்மா வீட்டு அட்ரஸே இருக்கும். நீங்கள் இப்போ எஸ்ஐஆர் போயிட்டு இருக்குது. இதை வச்சு ஈஸியாக 7 நாளில் புதிய ஓட்டர் கார்டை வந்து வீட்டுக்கு வர வைக்க முடியும். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நான் தெளிவாக முழுக்க சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் நேசிப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள், உடனே ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இப்போ ஈஸியாக குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓட்டர்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஓட்டர் அப்படின்னு டைப் பண்ணோடனே குரோமில் லோட் ஆகும். ஒரு சில செகண்ட் லோட் ஆகும். லோட் ஆகின உடனே இங்கே பாருங்கள் ஓட்டர் அப்படின்னு வருது. இங்கே டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வரும். இதை டிக் பண்ணதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு சில செகண்ட் லோட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணுவாங்க, இல்லை புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுவாங்க. இதனால் உங்களுக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆன உடனே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். சரிங்களா, உள்ளே வரும். வந்த உடனே இதில் 2 ஆப்ஷன் மேலே இருக்கும் பாருங்கள். ஒன்று சைன் அப், ஒன்று லாகின். லாகின்னா ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க சீக்கிரம் உள்ளே டேரெக்டாக போயிடலாம். சைன் அப்னா புதுசாக வர்றவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு லாகின்ன்றதை டச் பண்ணதும் அங்கே நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை போட்டு இங்கே கேப்சாவை கீழே போட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஈஸியாக ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து போட்டு வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்தீங்களன்னா உள்ளே வந்துடும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். சரிங்களா, இதில் வந்து நீங்கள் சிம்பிளாக ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ண உடனே கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் ஃபார்ம் 8ன்னு இருக்கா, டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வரணும். சரிங்களா, நீங்கள் மற்றவங்களுடைய ப்ரொஃபைலுக்குள்ளே வந்து நீங்கள் வேறு யாருக்காச்சும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதாச்சும் நியூ ஓட்டர் ஐடியும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை கரெக்ஷனும் பண்ணிக்கலாம், எதுனாலையும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், வந்த உடனே மொபைலாக இருந்தால் இந்த மாதிரி தான் வரும். இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் அது உள்ள. இங்கே பாருங்கள், நான் ஸ்க்ரீனை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டேன். ரொட்டேட் பண்ண உடனே உங்களுக்கு செல்ஃப் ஒரு அதர்ஸ் அப்படின்றத கேட்கும். சரிங்களா, இதில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா செல்ஃப்னு கொடுத்துக்கோங்க. அதர்ஸ் இல்லை வேறு யாருக்காச்சும் நான் அட்ரஸ் ஷிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதர்ஸ் அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நான் அதர்ஸ்ன்னு டிக் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு எஃபிக்ஸ் நம்பர் இருக்கும். ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்த உடனே அவங்களுடைய டீட்டெயில் மொத்தமும் வரும். சரிங்களா, அவங்களுடைய டீட்டெயில் மொத்தமும் வரும். இங்கே பாருங்கள், நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னுட்டு. இங்கே பாருங்கள், போட்ட உடனே இங்கே பாருங்கள் அவங்களுடைய டீட்டெயில் மொத்தமும் வந்துடுச்சு. அவங்களுடைய பெயர், அப்பா பெயர், வயது, சரிங்களா, மொத்தமும் வந்துடுச்சு. கீழே ஓகேன்றதை வந்து டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் 4 ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, நீங்கள் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணுமா, இல்லை ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் வீட்டு அட்ரஸை ஷிஃப்ட் பண்ணணுமா, இல்லை ஏதாச்சும் இஷ்யூவால் வந்து எஃபிக்ஸ் கார்டை வந்து ஓட்டர் ஐடி கார்டு மாற்றணுமா அப்படின்ற 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா, இங்கே பாருங்கள், நான் வந்து ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ட் அப்படின்றத தான் நான் கிளிக் பண்ண போகிறேன். மற்ற ஆப்ஷன் எல்லாம் விட்டுருங்க. நமக்கு தேவை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், இப்போதைக்கு ஷிஃப்ட் பண்ணணும். சரிங்களா, சிம்பிளான விஷயம் தான். அப்படியே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத ஈஸியாக இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணோடனே கீழே அவுட் சைட் அசம்பிளி கன்ஸ்டன்சி அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா வேறு ஸ்டேட் விட்டு டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். அதனால் அதே டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் அதுக்கு மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா, கிளிக் பண்ண உடனே லோட் ஆகிட்டு உங்களுடைய இந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து உங்களுடைய மொபைலை வந்து நேராக பண்ணிக்கோங்க, ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ண உடனே இங்கே பாருங்கள், மொத்த டீட்டெயிலும் இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா, லாங்குவேஜ் வேணால் நீங்கள் லாங்குவேஜ் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கிலீஷ் இருக்கட்டும்ன்றதுனால நான் இங்கிலீஷை விட்டுட்டேன். சரிங்களா, அது கீழே பாருங்கள், நீங்கள் இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க அட்ரஸ். சரிங்களா, உங்களுடைய அட்ரஸை வந்து டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க. நிறைய பேர் வந்து அதே டிஸ்ட்ரிக்டில் இருப்பாங்க. அதனால் வந்து உங்களுடைய அட்ரஸில் வந்து சிம்பிளாக, அதனால் மேலே ஒரு ஆப்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா உள்ளே ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே கீழே வந்து நான்
என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் நான் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்ட்ரிக்குள்ள அந்த ஊரில் எந்த அசெம்பிளி வருதோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் நம்பரும் வந்துடும். வந்த உடனே கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? யாருக்கு சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதாச்சும் இப்போ வந்து கல்யாணம் பண்ணவங்க வீடு வந்து கிருஷ்ணகிரினா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வீடு வந்து திருப்பத்தூர். இப்போ வந்து திருப்பத்தூரை வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு கீழே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில் மொத்தமாக வந்துடும். சரிங்களா? அவங்களுடைய நேம் அந்த கார்டில் எப்படி இருக்கோ ஓட்டர் ஐடி கார்டில் அவங்களுடைய நேம், ஓட்டர் ஐடி நம்பர் அதெல்லாம் வந்துடும். அதுக்கு கீழே பாருங்கள் மொபைல் நம்பர், சரிங்களா, இமெயில் ஐடி, ஆதார் நம்பரெல்லாம் அப்டேட் பண்ண சொல்லும். இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதுங்க. ஏன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். சரிங்களா? உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆதார் இசைனில் ஈஸியாக உடனே கிடச்சிரும் ஓட்டர் ஐடியெல்லாம். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆதார் நம்பரையும் கிளிக் பண்ணணும், ஆதார் நம்பர் போடணும். மொபைல் நம்பரில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை செல்ஃப்ன்றதை டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள் டிக் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக போட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நான் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். இருங்க, இங்கே பாருங்கள் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு உடனே இங்கே பாருங்கள் நீல கலரில் நெக்ஸ்ட்டுன்னு ரவுண்டு பண்ணி காட்டியிருக்குன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரும். சரிங்களா? இப்போ இதில் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஐ சப்மிட்டட் அப்ளிகேஷன் ஃபார் அப்படின்னு இருக்கா. இதில் ஷிஃப்ட் ஆகணுன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்டில் இருக்குது. அது கீழே பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் ஷிஃப்டிங் ரெசிடெண்ட், எந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்களோ அதோடைய அட்ரஸ் கேட்குது. சரிங்களா? அதை தெளிவாக நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? உங்களுடைய ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட்டு, வில்லேஜு, போஸ்ட் ஆஃபீஸு, டிஸ்ட்ரிக்கு இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் நான் மொத்தமும் ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டேன். எதுவோ கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து என்னுடைய ஆதார் கார்டில் கரெக்டாக இருக்குது. அதனால் நான் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த செலக்ட் டாக்குமெண்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்கும். எனக்கு வந்து ஆதார் கார்டு பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால் வந்து நான் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் எது இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் இது வந்து ஜேபிஜி, பிடிஎஃப், பிஎன்ஜி ஃபார்மேட்டில் 2 MBக்குள்ளே தான் இருக்கணும். சரிங்களா? இதோட எக்ஸ்ட்ரா இருந்தால் அக்செப்ட் பண்ணாது, ஃபெயில்டு ஆகிடும். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் சூஸ் ஃபைலை பண்ணதும் உங்களுடைய மொபைலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? அதை கொண்டு வந்து ஓகே கொடுத்தீங்களா இங்கே பாருங்கள் ஓகே ஆகிடும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டுன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே டிக்ளரேஷன் வரும். கீழே டிக்ளரேஷனில் வந்து உங்களுடைய டேட் எந்த டேட்டில் ஃபில் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ப்ளேஸில் வந்து நீங்கள் எந்த இடத்துலேருந்து பண்ணுறீங்களோ சரிங்களா அதோடைய போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை வில்லேஜு, டிஸ்ட்ரிக்கோ இந்த மாதிரி இடத்த நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. போட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே சப்மிஷன் வரும். இதில் வந்து உங்களுடைய எஃபிக்ஸ் அதாச்சும் ஓட்டர் ஐடி கார்டில் நேம் எப்படி பிரிண்ட் ஆகி வரும் அப்படின்றத மொத்த டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. சர்நேம் என்ன இருக்குது, உங்களுடைய ரிலேட்டிவ் பேர் என்ன அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் வரும். சரிங்களா? அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை எடுத்து இங்கே கீழே போடணும். கீழே போட்டு ப்ரியூ அண்டு சப்மிட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் நீங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் மூலையில் வந்து கீழே சைன் அப்படின்னு இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் சைன் அண்டு சப்மிட். எடிட் பண்ணனா கீப் எடிட்டிங்கன்றதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். சைன் அண்டு சப்மிட்னு கொடுத்த உடனே கன்ஃபார்ம் கேட்கும், எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுடைய ஆதார் கார்டுக்கு சரிங்களா ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி வரும். ஆதார் கார்டு மூலியமாக சைன் பண்ணணும். சிம்பிளாக சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஒரு 7லேருந்து 10 நாளைக்குள்ளே ஆதார் கார்டு வீட்டுக்கு வந்துடும். அட்ரஸும் சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? ஒரு சில செகண்ட் லோட் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இப்போ பாருங்கள் என்டர் யுவர் ஆதார் நம்பர்னு இருக்கா அந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. தவறு இல்லாமல் என்ட்ரி பண்ணிவிட்டு ஆதார் ஓடிபின்னு டிக் பண்ணனா அதை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்களன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை எடுத்து என்டர் யுவர் ஓடிபின்னு இருக்கா அங்கே கிளிக் பண்ணி பண்ணணும். சரிங்களா? இருங்க நான் ஆதார் நம்பரை போட்டுக்கிறேன். உங்களுக்கு அப்படியே கண்டினியூவாக சொல்கிறேன் எப்படின்றத. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கரெக்டாக கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உடனே நான் சொல்கிறேன். உங்களுக்கு புது ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு பாருங்கள். வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பாருங்கள். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக புதுசாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள் நான் ஆதார் நம்பரை போட்டேன். போட்ட உடனே கெட் ஓடிபின்றதும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் இங்கே பாருங்கள் ஓடிபி சென்ட் ஆகிடுச்சு.
செகண்டும் ஓடுதுங்களா? இப்போ ஓடிபி எடுத்து என்டர் யுவர் ஆதார் ஓடிபின்னு இருக்கா? அதில் போட்டுட்டு இங்கே பாருங்கள், ஐ ஹேர்பை அப்படி ஸ்டேட் ஐ ஹேவ் நாட் அப்ஜெக்ஷன் அப்படின்னு இருக்கா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுத்துருங்க. சப்மிட்டுன்னு கொடுத்த உடனே சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். உங்களுக்கு எஸ்ஆர்என் நம்பரும் கிடைச்சிரும். அந்த நம்பரை வச்சு நீங்கள் பேக் வந்து அப்ளிகேஷன் ட்ராக் அப்படின்னு இருக்கும். அதில் வச்சு நீங்கள் அப்ளிகேஷனும் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதை வச்சு எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு போய்ட்டு நிறைய பேர் கம்ப்யூட்டர் சென்டரில் போய்ட்டு 500 600ன்னு அமௌண்ட்டு கொடுத்து உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைச்ச அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் ஈஸியாக மொபைல்லேருந்து இந்த முறையில் நீங்கள் பண்ணுங்கள். ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? இவ்வளோதாங்க. இந்த வீடியோவை மட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து யாருக்கும் பணம் கொடுக்காத அவங்களே சொந்தமாக மாற்றிக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தகவல் மிரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.